நம்ம என்ன டாபிக், அதாவது இன்னைக்கு என்ன தலைப்பில் பார்க்க போகிறோம்னா, நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்டீர்கள், அதாவது யூ ஆர் chosen. இந்த டாப்பிக்கை நீங்கள் பல தடவை பல இடத்துல கேட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் கர்த்தர் உங்களுக்கு வேறு விதமாக சொல்கிறாரு, வேறு விதத்தில் நீங்கள் இன்னைக்கு கண்ணோட்டத்தில் பார்க்க போகிறீங்க. முதல் நம்ம chosenனா என்ன, தேர்ந்தெடுக்கிறதுனா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அது என்னங்கிறது இன்னும் நமக்கு விளங்கும். chosen அதாவது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா சூஸ், தமிழில் தேர்ந்தெடுக்கிறது. அதாவது நீங்கள் சூஸ் பண்ணணும், நீங்கள் தேர்ந்து எடுக்கணும்னா உங்களுக்கு அங்கே பற்பல சாய்ஸ் இருக்கணும். அதாவது ஒரு விஷயத்தை எடுத்துட்டு ஒரு விஷயத்தை ஒரு பல விஷயங்களில் ஒன்றை மட்டும் எடுக்கிறதுக்கு பேர் தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. வேறு வாய்ப்பே இல்லாமல் நம்ம இதை எடுக்கிறோம். ஆனால் சாய்ஸுங்கிறது நமக்கு பல விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுலேருந்து நம்ம ஒன்றை சூஸ் பண்ணுறோம். இப்படி சொல்லலாமே, நம்ம ஒரு துணி கடைக்கு போகிறோம், ட்ரெஸ் வாங்க போகிறோம், அங்கே கடை ஃபுல்லாக பல ட்ரெஸ் இருக்கும். ஆனால் நமக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் பார்த்து பிடிச்சிருந்தாலும் 5-6 ட்ரெஸ் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் அதுலேருந்து ஒன்றை தான் நம்ம தேர்ந்து எடுக்கிறோம். அதுக்காக நம்ம மற்ற ட்ரெஸ்லாம் பிடிக்கலையேன்னு அர்த்தமா? லேடிஸை கேட்டால் கடையே தான் பிடிக்கும், எனக்கு கடையை தான் விட்டால் வாங்குவேன். ஆனால் எனக்கு அந்த ஒரு ட்ரெஸ் ஸ்பெஷலாக கண்ணில் பட்டதுனால தான் அந்த ஒரு ட்ரெஸ்ஸை நான் வாங்கினேன். அதே மாதிரி நம்ம ஹோட்டல் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இன்னொன்று, ஹோட்டல் நம்ம சாப்பிட போகிறோம், நல்ல எந்த ஹோட்டலுக்கு போனாலும் நமக்கு பிடிச்ச டிஷ்ஷுன்னு ஒன்று இருக்கும். அந்த மெனு கார்டை பார்த்தாலும் நம்ம எப்பொழுதுமே ஆர்டர் பண்ணுறது அந்த குறிப்பிட்ட ஒரு டிஷ் தான். ஏன் அந்த மெனு கார்டில் அத்தனை இருந்துமே நம்ம அந்த ஒரு குறிப்பிட்ட டிஷ்ஷை தான் தேர்ந்து எடுக்கிறோம். ஏன் எடுக்கிறோம்? நமக்கு அது பர்சனலாக பிடிச்சிருக்கலாம், ஒருவேளை அந்த டேஸ்ட் நமக்கு ஒத்து வந்திருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம அந்த குறிப்பிட்ட சாப்பாடோடையோ உணவோடையோ நம்ம ஒரு உணர்வும் ஒரு கனெக்ஷனும் இருக்கிறதுனால நம்ம எப்போதுமே அதை தான் திரும்பி திரும்பி சூஸ் பண்ணுறோம். அதாவது இப்படி சொல்லணும், ஃபேவரேட்ஸுங்கிறது என்ன, எனக்கு பல விஷயங்கள் இருக்குது, ஆனால் அந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சதுனால அந்த ஒரு விஷயத்தை தான் நான் திருப்பி திருப்பி தேர்ந்தெடுக்கிறேன். அதுக்கு பேர் தான் விருப்பம், அதுக்கு பேர் தான் ஃபேவரேட்ஸ். இங்கே நம்ம பைபிளில் வசனம் ஒன்று இருக்குது, பல வசனங்கள் இருக்குது. பட் இன்றைக்கி நம்ம இந்த சாய்ஸுங்கிற வார்த்தையை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்கள் அந்தகாரத்திலின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜகரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனயுமாய் இருக்கிறீர்கள். அதாவது இங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன சொல்கிறேன்னா, இங்கே நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜாதி, ஒரு ரேஸ். அதாவது இங்கே பல ஜாதிகள் இருக்காங்க, ஆனால் நான் தெரிந்து கொண்ட ஜாதி எதுனா நீங்கள் தான். இங்கே வசனம் என்ன சொல்லுதுல, கர்த்தர் சொல்கிறாரு, நான் எனக்கு பல ஜாதிகள் இருக்காங்க, பல மக்கள் இருக்காங்க, பல கோடி இருக்காங்க, ஆனால் நான் உங்களை தான் சூஸ் பண்ணேன். ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னு நம்ம கர்த்தர்கிட்ட கேட்டால் பல காரணங்கள் கர்த்தர் சொல்வார். மிக முக்கியமானது என்னென்னா, கர்த்தர் நம்மளைய நேசிக்கிறதுனால கர்த்தர் நம்மளைய தேர்ந்தெடுத்துக்கிட்டார். நம்மளே எடுத்துக்கலாமே, நம்ம ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறோம்னா நமக்கு அந்த விஷயத்தில் ஈடுபாடும் விருப்பமும் இருக்கிறனால தான் நம்ம அதைய செலக்ட் பண்ணுறோம். ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். நீங்கள் ஒன்றை சூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மீதி இருக்கிற அத்தனை ட்ரெஸ்ஸையும் சாப்பாடையும் வேண்டாம்னு சொல்லி தானே ஒன்றை தேர்ந்தெடுக்கிறீங்க. கர்த்தர் உங்களையும் என்னையும் சூஸ் பண்ணும்போது பல பேர் அவருக்கு இருந்தும் கர்த்தர் அவங்கள எல்லாத்தையும் விட உங்களையும் என்னையும் முன் குறிக்கிறார், ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறதுனால தான் உங்களையும் என்னையும் சூஸ் பண்ணுறார். ஆமேன். அதாவது நம்ம லைஃப்பில் நம்ம பாஸ்டாக இருக்கலாம், ப்ளஸ் நம்மளை யாருமே சூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அதாவது நமக்கு என்ன இருக்குன்னா, ப்ரியாரிட்டைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் அவ்வளோ பண்ணுறேன், ஆனால் யாருக்குமே நான் ஃபஸ்ட் சாய்ஸ் கிடையாது, எல்லாருமே 2வதாக தான் பார்க்குறாங்க. இல்லைன்னா நம்ம பேரண்ட்ஸ்க்கே நிறைய சிப்ளிங்ஸ், நமக்கே அண்ணன் தங்கச்சி அவங்கெல்லாம் இருந்துமே என்னை எப்போதுமே எங்கள் அண்ணனோ அக்காவோ தங்கச்சி அவங்களே தான் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறாங்க, என்னை சூஸ் பண்ணல. அதாவது என்னை முன்னுரிமை கொடுக்கல அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவங்கெல்லாம் உங்களை சூஸ் பண்ணலைனாலும் பரவாயில்ல, நான் உங்களை தான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். அதாவது இதோட உதாரணம் என்னன்னா, அவர் இயேசு இருக்கும்போது ஒரு இதை சொல்லியிருப்பார், 99 ஆடுகளை விட்டுட்டு அந்த ஒரு ஆடு பின்னாடி தான் போனார். ஆனால் அந்த ஒரு ஆடுக்கு அவர் ஸ்பெஷல். நீங்களும் நானும் ஸ்பெஷல் தான். அதனால தான் கர்த்தர் நம்மளைய சூஸ் பண்ணுறாரு. அதாவது எப்படி சொல்லலாம்னா, நம்ம சூஸுங்கிற வார்த்தை, கர்த்தர் நம்மளை ஏன் தேர்ந்தெடுக்கணும், நம்ம என்ன பண்ணிட்டோம்? கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் கர்த்தர் நம்மளைய நேசிக்கிறதுனால தான். வசனம் சொல்லுது, தாயின் கருவறதுக்கு முன்னாடியே நான் உங்களைய
தேர்ந்தெடுத்தேன். அதாவது நம்ம உருவாகிறதுக்கு முன்னாடி நான் என்ன கலரில் பிறப்பேன், எந்த ஹைட்டில் இருப்பேன், நான் எப்படி, என் முடி எப்படி இருக்கும், நான் எந்த ஃபேமிலியில் பிறப்பேன், எங்கள் அம்மா அப்பா எப்படி இருப்பாங்க, என் கூட பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, என்னோடய ஃபேமிலி எப்படி, அதெல்லாம் அவருக்கு மேட்ரு கிடையாது. அதெல்லாம் கர்த்தர் சொல்கிறது கிடையாது. கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது தாய் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னாடியே எனக்கு உன்னைய சூஸ் பண்ணிட்டேன். நிறைய பேர் தாய் வயிற்றில் நிறைய பேர் உருவாகிறாங்க, அவங்கள நான் தேர்ந்தெடுக்கல, உன்னை தான் தேர்ந்தெடுக்கிறேன். அதாவது நமக்கு யாருமே இல்லை, நமக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்குன்னு யாருமே இல்லை, என்னை யாருமே தேர்ந்தெடுக்க மாட்டேங்கிறாங்க, நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன்னா ஒருத்தராவது என் கஷ்டத்தை புரிஞ்சு என் கூட இருப்பாங்களான்னா கர்த்தர் இருக்கிறார். ஏன்னா கர்த்தர் உங்களைய தேர்ந்தெடுத்திருக்கார். தேர்ந்தெடுக்கிறனா என்ன, கர்த்தர் உங்களை பார்த்தாரு, நேசிச்சாரு, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், அதுக்கு பேர் தான் தேர்ந்தெடுத்து. அதாவது கர்த்தர் நம்ம தேர்ந்தெடுத்தார்னா ஏன் தேர்ந்தெடுக்கிறார்? இதே வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லும், அவர் புண்ணியங்களை சொல்வதற்கு. அப்படி இங்கிலீஷில் எப்படி வரும்னா, அவரோட எக்ஸலன்சிஸை நம்ம சொல்கிறதுக்கு, இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த எக்ஸலன்சி. இங்கிலீஷில் அதுக்கு பேர் எக்ஸலண்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க, தமிழில் புண்ணியம். அதாவது கர்த்தர் உங்களே என்னை தேர்ந்தெடுச்சிருக்காருன்னா நம்ம லைஃப் நார்மல் லைஃப் கிடையாது, அது ஃபுல்லாக புண்ணியங்களாலும் எக்ஸலன்சியாகவும் தான் நிரம்பியிருக்க போகுது. என்னக்கா சொல்கிறீங்க, எக்ஸலண்ட்டாக என் வாழ்க்கை இருளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது, வெளிச்சமாக இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் லைஃப்பில் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், நான் ஒரு செகண்ட் கொடுக்குறேன். நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எப்படி நடந்திருக்குதுன்னே தெரிஞ்சிருக்காது, ஆனால் சில விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக நடந்திருக்கும். ஏன்னா கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காரு, கர்த்தர் நம்ம நேசிச்சதுனால அந்த விஷயங்களை செஞ்சுருக்கார். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறேன். ஒருவேளை நான் ஏற்கனவே என்னோடய லைஃப்பில் நல்ல பெஸ்ட் திங்ஸை பார்த்துட்டேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லை இனிமேல் தான் இதை விட பெஸ்ட்டான திங்ஸை பார்க்க போகிறீங்க. ஏன்னா எக்ஸலண்ட்டுங்கிறது என்னென்னா குட். நம்ம ஸ்கூல்லலாம் எக்ஸலண்ட் அப்படின்னு எழுதி கொடுத்து ஸ்டார் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதாவது குட்டுக்கும் மேற்பட்ட வார்த்தை. அது ஒரு விஷயம் இன்றைக்கி நடக்கிறது உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக பெஸ்ட்டாக தோணுச்சுன்னா அடுத்த நாள் அதை விட பெஸ்ட்டாக இருந்தால் தான் அது எக்ஸலண்ட்டாக கருதப்படும். உங்கள் லைஃப்லேயும் அப்படி தான். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, கர்த்தர் ஒவ்வொரு நாளுமே ஒரு விஷயத்தை விட இன்னொரு விஷயம் பெஸ்ட்டாக தான் போகும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சில பெஸ்ட்டான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பின்னாடி நடக்கலை, உங்கள் வாழ்க்கைக்கு முன்மேல் தான் நடக்க போகுது. இங்கே ஆனால் சில பேர் நினைக்கலாம், அக்கா எனக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் என் லைஃப்பில் நான் பெஸ்ட்டுங்கிறதே எனக்கு ஃபஸ்ட்டு மாதிரி தான் இருக்குது, நான் எப்படி தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்டவன்னு நீங்கள் சொல்லலாம். கேள்வி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நானும் நிறைய தடவை இந்த மாதிரி பிரசங்கத்தில் கேட்கும்போது நினச்சிருக்கேன், நான் எப்படி தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்டவனாக இருக்க முடியும், எனக்கு அந்தளவுக்கு நான் லைஃப்பில் பெஸ்ட்டான திங்ஸ் எல்லாம் பார்க்கலையே, என்னை எப்படி சொல்லுவார் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். அந்த மாதிரி நம்ம நினைக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒருத்தர் எக்ஸாம்பிளாக காட்டினாரு, அவரை தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க ஆசைப்பேன். அதாவது பைபிளில் பல பேரை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்காரு, ஆனால் இவர் ரொம்ப ஸ்பெஷல். இவர் பேர் மோசே. அதாவது இந்த வசனம் சொல்கிற மாதிரி அவர் லைஃப்பில் அவர் நிறைய எக்ஸலண்ட்டான விஷயங்களை செஞ்சுருக்கார். அவர் தான் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு கர்த்தர் உதவுன ஒரு கருவி. அதாவது அவர் 10 நம்ம படிச்சிருக்கோம்ல 10 பிளேக்ஸ், அதாவது எகிப்தில் அற்புதங்களை செஞ்சதும் மோசே மூலமாக தான் கர்த்தர் செஞ்சார். வனாந்தரத்தில் பல அற்புதங்கள் நம்ம இஸ்ரவேலுக்கு கர்த்தர் யார் மூலமாக செஞ்சார்? மோசே செஞ்சார். அதாவது மோசேவோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு எக்ஸலண்ட்டான விஷயந்தான் நடந்துச்சு. ஆனால் அவர் பிறக்கும் போது அவருக்கு அப்படி இருந்ததானா? கிடையாது. அவரை ஏன் நம்ம முன்ன குறிச்சவங்கன்னு சொல்கிறோம்னா, அந்த காலத்தில் நமக்கு மோசே கதையை தெரியும். நம்ம எகிப்து ராஜா என்ன பண்ணார்? ஆண் குழந்தைங்க பிறந்தவங்க எல்லாத்தையுமே கொன்றுங்க, பெண் குழந்தைங்க இருந்தாங்க மட்டும் விட்டுருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டைமில் மோசேயோட அம்மா இவங்க எப்படியாவது என் மகனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு பேஸ்கெட்டில் குழந்தைய உள்ளே வச்சு நைல் நதியில் அனுப்பி விட்டாங்க. அதாவது கர்த்தர் மோசையை தான் முன்குறிச்சார். அதனால தான் மோசே எகிப்திலோட அங்கே பார்வோனோட பொண்ணோட கையில் தென்பட்டாங்க. இதை நம்ம இப்படி சொல்லலாமே, நம்ம லைஃப்பில் நம்ம ஏன் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டோம்னு நினைக்கிறோன்னா, நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் நம்ம இருக்கிற இடத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. அதாவது நம்ம நிறைய விஷயங்கள் வாக்குத்தங்களை கேட்குறோம், நிறைய கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறோம். ஆனால் அந்த விஷயங்கள் நம்ம கேட்குறதுக்கும் நம்ம இப்போ இருக்கிற நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. அதாவது மோசே முன்குறிக்கப்பட்டவர். அவர் தான் எகிப்திலேருந்து மக்களை விடுவிச்சுட்டு போகணும். ஆனால் அவர் இப்போ எங்கே இருக்கார்? எகிப்தில் பார்வோன் வீட்டில் இருக்கிறார். அதுக்கும் அவர் இங்கே இருக்கிறதுக்கும் சம்மந்தமே
கிடையாது. அதாவது சொல்லப்போனால் அவங்க தாய், அவங்களோட சிபிலிங் இருந்தாங்க, அவங்களுக்கு மிரியன்னு ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. ஆனால் அவங்களோட அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணாரானா இல்லை. அவரோட வாழ்க்கை வந்து எகிப்தில் தான் அவரோட சின்ன காலங்கள்லாம் இருந்தது. ஈவன் தான் அவங்க அம்மா ஃபீட் பண்ணியிருந்தாலுமே அவர் அங்கே வாழ்ந்தது எகிப்தில் தான். உங்கள் லைஃப்லும் என் லைஃப்லும் கர்த்தர் தேர்ந்தெடுக்கொள்ளப்பட்டாலும் சில விஷயங்கள் நமக்கு அப்படி தான் இருக்கும். ஏன் அப்படி இருக்குதுன்னா, கர்த்தர் வந்து நம்மளை அந்த வழியில் கொண்டு போகணுன்னு விருப்பப்படுறார். நீங்களும் நானும் பல எக்ஸலண்ட்டான விஷயங்களை கர்த்தர் செய்ய போகிறதுக்கு நம்மளே உதவி கருவியாக்கிறதுக்கு நமக்கு அந்த பாத் அவசியம். ஏன் சொல்கிறேன்னா, மோசே வந்து எகிப்தில் இருந்தப்போ தான் எகிப்தின் கடவுள்கள்லாம் மோசே கண்டிப்பாக கற்றுருப்பார். ஈஜிப்ட், அதாவது அவங்களோட என்னென்ன பாரம்பரியங்கள், அவங்க என்ன அதுக்கும் அவங்க இஸ்ரேல் மக்கள் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதாவது வந்து எகிப்து விஷயங்கள் என்னென்ன நடக்கும்ன்றதை அவர் எங்கே கற்றுக்கிட்டார்னா அந்த பேலஸில் தான் கற்றுக்கிட்டார். நீங்களும் நானும் இப்போ ஒரு இடத்துல இருக்கோம். நம்ம சந்தேகப்படலாம், ஒருவேளை நான் தேர்ந்தெடுக்கப்படப்பட்டவனா, நான் இப்படி இருட்டில் தான் இருக்கிறேன் நீங்கள் நினச்சிங்கன்னா. ஏன்னா அந்த சூழ்நிலைகள்லாம் உங்களை வந்து நீங்கள் எதுக்காக கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ உங்கள் மூலமாக பெஸ்ட்டான திங்ஸ் செய்ய வைக்கிறதுக்கு கர்த்தருக்கு உங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்கு காலங்கள் தேவை. அதனால தான் நம்ம அந்த மாதிரி இடத்துல இருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா, இப்போ உங்கள் சூழ்நிலை அப்படி இருந்தால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், இது எப்படி இந்த விஷயம் வந்து எனக்கு என்ன சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணுது. இல்லை எங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அப்படி நினச்சி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கற்று கொடுக்கும். அந்த கற்று கொடுக்கறதுல தான் நீங்கள் பெஸ்ட்டு திங்ஸை செய்வீங்க. ஆமீன். அடுத்தது வந்து என்னென்னா, இங்கே மோசே வந்து என்ன பண்ணிட்டாரு, பார்வோனுக்கு அவங்க, அதாவது எகிப்தில் இருக்கவங்க வந்து சண்டை போடுறத எகிப்தில் இருக்கவங்க வந்து இஸ்ரேல் மக்களை ஒருத்தர் அடிக்கிறத பார்த்து இவர் என்ன பண்ணார், உணர்ச்சி வசப்பட்டு போய் ஒரு எஜிப்ஷனை கொண்டுட்டார். அதாவது நம்ம லைஃப்பில் நம்மளும் சில விஷயங்கள் டிசிஷனை வந்து ரேஷாக எடுத்துடுறோம். அதாவது வந்து வேகமாக அந்த ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சிருந்தா அந்த பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வேகமாக ஒரு டிசிஷனை எடுத்துறோம். இங்கே மோசேவும் அந்த மாதிரி ஒரு தப்பை தான் பண்ணார். நம்ம லைஃப்பில் நம்ம அந்த மாதிரி டிசிஷன்ஸ் நிறையா எடுத்திருக்கலாம், தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனால் அதனால் கர்த்தர் உங்களை சூஸ் பண்ணதை விட்டு போகிறது கிடையாது. நீங்கள் எவ்வளோ தான் தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்கள் மனம் திரும்பினீங்கன்னா, நம்ம கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பினோம்னா, கர்த்தர் வந்து என்றைக்குமே நம்மளை ஒரு தடவை அழைச்சார்னா அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமேன். அழைச்சார்னா என்ன, அவர் உங்களை சூஸ் பண்ணி தான் கூப்பிட்டாரு. நீங்கள் பண்ணுற சில விஷயங்கள்னால கர்த்தர் உங்களைய டிஃபைன் பண்ணுறதில்ல. அதாவது எப்படி சொல்கிறதுனா, கர்த்தர் உங்களை அழைக்கும் போது நீங்கள் நல்லவங்கன்னு கர்த்தர் அழைக்கலை, நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் அழைச்சிட்டார். அப்படின்னா என்ன, நீ என்ன பண்ணாலும் பண்ணலைனாலும் அது கவுண்டபிள் கிடையாது. நான் உன்னை அழைச்சதுக்கும் நான் சூஸ் பண்ணதுக்கும் நான் உண்மையாக இருக்கேன். கர்த்தர் உங்கள் அழைச்சலுக்கு உண்மையாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் ஒரு வேளை எனக்கு வந்து நான் நிறையா தப்பு பண்ணியிருக்கேன், நான் வந்து இதுக்கு டிசர்விங், நான் வந்து தகுதியானவன் கிடையாது, கர்த்தர் என்னை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு நான் ஒன்றுமே பண்ணலை, எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்ளிகபிள் ஆகாது, எனக்கு வந்து செட் ஆகாதுன்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை கூப்பிட்ருக்கேன், நீ என்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் உன்னை வச்சு தான் எதுக்காக கூப்பிட்டேனோ அதையே செய்ய போகிறேன். அதாவது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பாஸ்டரோட கோட் படிச்சிருக்கேன். அதாவது வந்து நிறைய கர்த்தர் வந்து உங்களை குறித்து செய்யணும்னு நினைக்கிறத உங்களை குறித்து தான் செய்வார். அவருக்கு வேறு பல பேர் சாய்ஸ் இருக்குங்க. ஆனால் கர்த்தர் எதுக்காக உங்களை கூப்பிட்டாரோ அதை விஷயம் உங்கள் மூலமாக தான் அவர் செய்ய விரும்புகிறாரு. நமக்கு வந்து பல உதாரணத்தில் யோனா கதையை சொன்னோம்னா என்ன, யோனா மூலமாக தான் கர்த்தர் நினிவேவை காப்பாற்றணும்னு நினச்சார். அவருக்கு யோனா எல்லாம் வேற யார் தீர்க்கதரிசி அவர் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் யூஸ் பண்ணது யோனாவின் முன் குறிச்சதுனால தான் யோனா மூலமாக நினிவேவை காப்பாற்றினார். நம்ம லைஃப்பில் வந்து நீங்களும் ஒரு வேளை அந்த மாதிரி டைலமாவில் இருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்கிறாரு, நீங்கள் சந்தேகமே படாத, ஏன்னா நீ பண்ணதுனால நான் உன்னை கூப்பிடலை, நீ இதை சாதிப்பேங்கிறதுக்காக நான் உன்னை கூப்பிடல, நான் உண்மையாக இருக்கேன், நான் உன்னை நேசிக்கிறேன், எனக்கு நீ வேணுங்கிறனால தான் கர்த்தர் உங்களைய முன் குறிச்சிருக்கார். ஆமேன். அடுத்து நம்ம இதை என்ன சொல்ல போனோம்னா, மோசே என்ன பண்ணார், இதுக்கப்புறம் வந்து இவரோட லைஃப்பை வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக தான் யோசிக்கணும். இவர் கொண்டுட்டு அவர் ஆக்சுவலாக அதுக்காக கில்ட்டியாக இருக்கிறாரான்னு பார்த்தாருன்னா அந்த மாதிரி வசனம் எங்கேயுமே போடல. ஆனால் அடுத்த நாள் வந்து இங்கே வந்து 2 இஸ்ரவேல் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவர் போய் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணார். ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் ஒருத்தர், ஏன் நீ வந்து அவங்கள கொன்ன மாதிரி எங்களையும் கொல்ல போறியா அப்படின்னு சொன்னோன்னே இவர் பயந்துட்டார். அதாவது இவர் தப்பு பண்ணதை வந்து இவர் உணர்ந்து வெளியே விட்டு ஓடினாரானா இல்லை, தெரிஞ்சிருச்சு, என்னோட விஷயம் வெளியே தெரிஞ்சிருச்சு, என்னை வந்து கண்டிப்பாக பார்வோன் அவங்க கொன்றுவாங்க அப்படின்னு முடிவு பண்ணி தான் அவர் எஸ்கேப் ஆகிட்டு
போயிட்டார். அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் லைஃப்பில், நமக்கு சில விஷயங்கள் நடக்கும், அதோட கான்சிக்வன்சஸ் நம்ம லைஃப்பில், அதுக்கு நம்ம பண்ண சில டிசிஷன், இந்த மாதிரி ஒரு ரேஷான டிசிஷன், ஒரு தப்பான முடிவு, ஒரு இம்பல்ஸில் எடுத்த முடிவுகளால் அதுக்கு வர கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணும்போது நம்ம நின்று ஃபேஸ் பண்ணுறோமானா கிடையாது. நம்மளோட ஃபஸ்ட்டு டைரக்ஷன் என்ன இருக்கும், எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு ஓடணும். அதாவது நின்று ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கும் எஸ்கேப் ஆகிறதுக்கும் நிறையா விஷயங்கள். அதாவது சயின்டிஃபிக்காக நான் சொன்னேன்னா உங்களுக்கு கிளாஸ் போர் அடிக்கும். அதாவது நம்ம பிரெயின் எப்படின்னா, நமக்கு ஒன்றா அது நம்மளை எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும், இல்லைன்னா நின்று ஃபைட் பண்ண தோணும். ஆனால் அதிகமாக ப்ரூவன் சைஸ் என்னென்னா நம்ம எஸ்கேப் ஆக தான் தோணும். அதாவது ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்கும்போது, ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம இருக்கும்போது நம்ம நின்று அங்கேருந்து ஃபேஸ் பண்ணுவோன்னா நம்ம அது செகண்ட் ஆப்ஷனாக தான் இருக்குது. வேறு வழியே இல்லைன்னா தான் இது பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல எடுத்தோடனே இங்கேருந்து போயிட்டா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். அதாவது எப்படி சொல்லுன்னா, நமக்கு தெரியும் அந்த ப்ராப்ளத்துக்கு நமக்கு அட்டென்ஷன் தேவை, அந்த ப்ராப்ளம் நம்ம பார்த்து சால்வ் பண்ணாதான் சால்வ் ஆகும் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதை தவிர வேறு ஏதாவது பண்ணி டைம் பாஸ் பண்ணலாமா, ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணுறது, நம்ம டைம் பாஸ் பண்ணுறது, வேறு எதை வேணாலும் பண்ணலாம், அந்த ப்ராப்ளத்தை மட்டும் நம்ம கண்டுக்க கூடாதுன்னு நினைக்கிறது. ஆனால் அந்த ப்ராப்ளமே இந்த மோசே மாதிரி கூப்பிடும் போது தான் நமக்கு பயமும் திகிலும் உருவாகும். இதை ஏன் நான் உங்கள்கிட்ட மோசையை பற்றி நான் அதை சொல்கிறேன்னா, நம்ம லைஃப்பில் நம்மளும் மோசை மாதிரி இந்த விஷயத்தில் இருக்கக்கூடாது. மோசே அவர் எஸ்கேப் ஆனது ஒரு டெக்னிக் தான், ஏன்னா இருந்தாலும் பார்வோன் மன்னன் அவரை கொன்றுவாருன்னு பயத்தில் எஸ்கேப் பண்ண. ஆனால் நம்ம லைஃப்பில் நம்ம கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆமேன். அப்போ கர்த்தர் நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம்னா, நம்ம செஞ்சது தப்புன்னு நம்ம உணர்ந்தோம்னா, நம்ம தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதனால் வர பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு கர்த்தர்கிட்ட ஞானத்தை கேட்கணும். உடனே நம்ம எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணனா அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆக போகிறதில்ல, அது சால்வ் ஆகிற வரைக்கும் அதுவும் நம்மளைய விட போகிறதும் கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு இது ஒரு ஞான வார்த்தையை நம்ம எடுத்துக்கிறோம். நானும் என் லைஃப்பில் நிறையா ரேஷான டிசிஷன்ஸ் எடுத்திருக்கேன். ஆனால் நான் சில விஷயங்கள் உங்களை மாதிரி நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே மோசை மாதிரி ஓடி இருக்கேன். அப்புறம் தான் நான் நிறையா கற்றுக்கிட்டேன், வசனத்தை நான் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் தான் ப்ராப்ளம்ங்கிறது உங்களால் க்ரியேட் ஆச்சுன்னா, நம்ம க்ரியேட் பண்ண ப்ராப்ளத்தை நம்ம தான் நின்று சால்வ் பண்ணணும், வேற யாரும் வெளியே சால்வ் பண்ண மாட்டாங்க. இது யாருக்கும் தெரில, ஆனால் நான் சொல்கிறேன். இதை ஒருவேளை உங்கள் லைஃப்பில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்தால் யோசிச்சு பாருங்கள். கடவுள் நம்ம கடவுள்கிட்ட போனோம்னா கர்த்தர் ஞானத்தையும் கிருபையும் கொடுப்பாரு, நம்மளால் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். ஏன்னா கர்த்தர் உங்களை என்னை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க, அதாவது கர்த்தர் உங்களை என்னை விசேஷமானவர்கள் கூப்பிட்றதுனால தான் இதை நம்ம கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம ஏதாவது தப்பு பண்ணி இது பண்ணோம்னா கர்த்தர் கண்டிப்பாக நமக்கு அந்த ஞானத்தையும் அறிவையும் கொடுப்பார். ஆமேன். அடுத்தது என்னென்னா, இவர் ஓடி போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, அங்கே போய் பாலைவனத்தில் ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டார். அதாவது மோசே முன்குறிக்கப்பட்டது எதுக்கு, அவர் எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்களை கர்த்தர் வெளியே கூட்டிகிட்டு வரக்கு தான். ஆனால் இவர் என்ன, இப்போ மோசே என்னன்னா ஒரு லைஃப் செட்டில்டான மாதிரி அவர் ஒரு இடத்துக்கு போய் செட்டில் ஆகிட்டார். கல்யாணம் ஆகி குழந்தைங்கள்லாம் பிறந்துருச்சுன்னு வசனம் சொல்லுது. அப்போ ஒரு வேளை நினச்சிருக்கலாம், என் வாழ்க்கை இவ்வளோதானா, நான் ஒரு தப்பு பண்ணி நான் ஓடி வந்துட்டேன், நான் இப்போ இங்கே இருக்கிறேன், ஒருவேளை கடவுள் என்னை முன்குறிச்சிச்சு, என்னை நான் பிறந்ததுலே இறந்துருக்க வேண்டியது, நான் குழந்தையாக பிறக்கும் போதே நான் சாவ வேண்டியது, கர்த்தர் என்னை கடவுள் என்னை காப்பாற்றி என்னை எகிப்துலலாம் வச்சு பேலஸ்லாம் வளர்த்தினாரு, எதுக்கு நான் இங்கேயே என்னோடய லைஃப்பை செட்டில் ஆகிருக்கா, அதாவது இதோடைய வாழ்க்கை முடிஞ்சிருமா? உங்களுக்கும் எனக்கும் அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு விஷயம் நமக்கு செட் ஆகி கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன நினைப்போம்னா, இவ்வளோதானா என் வாழ்க்கை, இதுக்கப்புறம் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக மோசே நினச்சிருப்பார். அங்கே அவர் ஏன்னா அவருக்கு திருப்பி எகிப்துக்கு போகணுன்னா அவருக்கு தோணியிருக்காது. ஏன்னா அவருக்கு தெரியும் போனான்னா அவரை கொன்றுவாங்க. எனக்கு இதுக்கப்புறம் ஏதாவது வாழ்க்கை இருக்கா, இல்லை இந்த பாலைவனத்திலே முடிஞ்சிடுமா? உங்களுக்கும் எனக்கும் அந்த மாதிரி தோணுச்சுன்னா இல்லை, இது முடிவில்லை. ஏன்னா இதை விட பெஸ்ட்டான எக்ஸலண்ட்டான திங்ஸை கர்த்தர் மோசேக்கு செய்ய வேண்டியதுக்கு தான் கர்த்தர் மோசேவை தேர்ந்தெடுத்தார். நீங்களும் நானும் ஒரு வேளை பெஸ்ட்டான விஷயங்கள் இன்னும் பார்க்கல, என் லைஃப்பில் நான் இதுவே எனக்கு ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது, அதுவே நான் ஒரு மீடியாக்கிற லைஃப், அதாவது நான் ஒரு ஆவரேஜ் லைஃப் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நான் பெரிய சாதனைகள்லாம் இன்னும் பண்ணலைன்னா இது உங்கள் லைஃப் கிடையாது. ஏன்னா இதுக்கப்புறம் தான் நீங்கள் சாதனையான செயல்கள் செய்ய போகிறீங்க. ஆமேன். ஸோ நீங்கள் என்றைக்குமே உங்கள் நம்பிக்கையை தளர விடாதீங்க. ஏன்னா கர்த்தர் பாலைவனத்தில் தான் கர்த்தர் மோசையை சந்தித்தார். உங்களையே அந்த நிலைமையில தான் கர்த்தர் உங்களையும் கண்டிப்பாக சந்திப்பார். இங்கே மோசேவை கர்த்தர் சந்திச்சும், மோசை கிட்ட கர்த்தர் அவர் ஏன் மோசையை தேர்ந்தெடுச்சும் சொல்லியுமே
அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு வந்து திக்குவாய், என்னால் பேச முடியாது, என்னால் அது பண்ண முடியாது, அதாவது அவரோட குறைபாடுகளை லைனாக லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு. கடவுள் நம்மக்கிட்ட இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சர்ச்சில் நிறையா விஷயங்களை கேட்டிருப்போம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்டவங்க, நீங்கள் சாதாரணவங்கள் கிடையாது, நான் உங்களோட இப்போ நான் உங்களை சொல்கிறது பெரிய விஷயங்கள் செய்ய போகிறீங்க, எக்ஸலண்ட்டாக. அந்த கேட்கும்போது நம்ம என்ன நினைப்போம்னா, எனக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது, எனக்கு என்ன கலர் இருக்குது, எனக்கு என்ன, நான் எங்கேருந்து பிறந்து வந்திருக்கேன், இதெல்லாம் எனக்கு சூட் ஆகாது, இது எனக்கே கிடையாது, நான் மோசேவே கிடையாதுங்க, என் பேர் வேறு அப்படின்னு நம்ம கண்டிப்பாக நம்ம கடவுள்கிட்ட போய் லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். இங்கே மோசேவும் அதுதான் பண்ணார். ஆனால் அவ்வளோ லிஸ்ட் அவுட் பண்ணி எக்ஸ்கியூஸ் மோசே சொல்லியும் கர்த்தர் வந்து மோசேவை விடலை. கர்த்தர் சொன்னார், நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன்னா உன் குறித்து தான் அந்த எக்ஸலண்ட்டான விஷயங்களை செய்வேன். அதாவது நம்ம எவ்வளோ எக்ஸ்கியூஸ் கொடுத்து தப்பிச்சு ஓடணும்னு நினச்சாலும் கர்த்தர் உங்களை முன்குறிச்சிருக்காரு. நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே தான் கர்த்தருக்கு நீங்கள் தேவை. அதை வச்சு தான் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். அதாவது திக்குவாயான மோசையை வச்சு தான் பார்வோன்ட்ட கர்த்தர் ஆரோன் மூலமாக பேசினார். அதே போல தான் மோசே மூலமாக தான் அவங்க எகிப்திலேருந்து கர்த்தர் மீட்டு எடுத்தாங்க. ஒருவேளை உங்கள் லைஃப்பில் நீங்கள் பெரிய சாதிக்கணும், பெரிய எக்ஸலண்ட்டான விஷயங்களை நான் செய்யணும், ஆனால் எனக்கு அந்த மாதிரி நான் அந்தளவுக்கு நல்லா பேச மாட்டேங்க, எனக்கு அந்தளவுக்கு இங்கிலீஷ் வராது, அந்தளவுக்கு நான் வந்து அழகாக இல்லை, என்னோட பேக்ரவுண்ட்லாம் அவ்வளோக்கா இல்லை, எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, எனக்கு தெரிஞ்ச பெரிய ஆட்கள்லாம் தெரியும் அப்படின்னு நீங்கள் மோசே மாதிரி லிஸ்ட் அவுட்லாம் பண்ணிங்கனாலும் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை முன்குறிச்சது எதுக்குன்னா எக்ஸலண்ட்டான விஷயங்களை செய்யறதுக்கு தான். எனக்கு தெரியும் உனக்கு இதெல்லாம் இருக்குது, எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. எனக்கு எது முக்கியம்னா நான் உன்னை அழைச்சது தான் எனக்கு முக்கியம். கர்த்தர் உங்களை அழைச்சிருக்காருன்னா உங்கள் எக்ஸ்கியூஸ் எல்லாம் கர்த்தருக்கு தேவையில்லை. அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சும் தான் கர்த்தர் உங்களைய அழைக்கிறார். அதாவது இப்படி சொல்லலாமே, வசனம் சொல்லுது, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னா தேர்ந்தெடுத்துட்டேன்னு வசனம் சொல்ல. அதாவது நீங்கள் இப்படியெல்லாம் இருப்பீங்கன்னு கடவுளுக்கு முன்னாடியே தெரிஞ்சு தான் கூப்பிட்ருக்காரு. நம்ம என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் தெரியாமல் கூப்பிட்டுட்டாருன்னு நினைக்கிறோம். இல்லை, நீங்கள் இப்படியெல்லாம் ஒரு ஜீவன் உறப்போகுது, இந்த கலரில், இந்த ஃபேஸில், இந்த இடத்துல, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த குழந்தை பிறக்க போகுதுன்னு கர்த்தருக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் அதெல்லாம் எனக்கு தேவை, அதனால தான் உன்னை கூப்பிட்றேன். நம்ம ரிவர்ஸில் நினச்சிக்கிறோம், நமக்கு இதெல்லாம் நடந்துருச்சு, கர்த்தர் நம்மளையே கூப்பிடுவாரா, நம்ம அதுக்கு எலிஜிபிளா, நம்ம இல்லை. இதெல்லாம் வந்து கர்த்தர் நம்மளை சூஸ் பண்ணுறதுக்கு ஃபேக்டர்ஸ் கிடையாது. அதாவது வந்து நம்ம சயின்ஸில் படிச்சிருக்கோம், இந்த விஷயம் இது நடக்கணும்னா இதெல்லாம் தேவை அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தர் சொல்கிறார், எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, எனக்கு உன் பேரை சொல்லி நான் உன்னை கூப்பிட்ருக்கேன், அதுதான் எனக்கு தேவை. ஆமேன். நம்ம லைஃப்பில் அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா, நம்ம நினைக்க வேண்டியது என்னென்னா, நமக்கு யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, யார் நம்மளை சப்போர்ட் பண்ணலைனாலும் பரவாயில்ல. அதாவது யாராவது நம்மளை பார்த்தா போதும், யாராவது நம்ம கூட இருந்தால் போதும், யாரோ ஒருத்தருக்காக நம்ம ஏங்குறோம்னா, யாருமே இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கார். ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க மாதிரி கிடையாது. அதாவது வசனம் சொல்லுது, அநேகர் அழைக்கப்பட்டார்கள், சிலர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இங்கே இத்தனை சேர்ஸ் எம்டியாக இருக்குது இல்லைங்களா, நிறைய பேர் வரல. ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தை உங்ககிட்ட சொல்கிறாருன்னா நீங்கள்லாம் ஸ்பெஷல். காட் வந்து உங்களை சூஸ் பண்ணனால தான் இந்த வார்த்தையை உங்ககிட்ட சொல்கிறார். லைஃப்பில் என்ன இடத்துல வேணாலும் நம்ம இருக்கலாம், ஆனால் அது நம்மளை யாருன்னு முடிவெடுக்க போகிறது கிடையாது. கடவுள் நம்மளை தேர்ந்தெடுத்ததுனால நம்ம சூழ்நிலை வந்து நம்மள பேரை மாற்ற போகிறது கிடையாது. நம்மளோட மக்கள் நமக்கு தேவையை நம்ம எதிர்பார்த்தவங்க கை கொடுக்காதனால நம்ம விஷயங்கள் நடக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. கர்த்தர் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை உங்களுக்கு பெஸ்ட்டாக செய்ய போகிறேன்னு இருந்ததுன்னா அதுக்கு தேவையானதை கர்த்தரே செய்வார். அதாவது நம்ம நினைக்கிறது தான், நம்ம யோசனையிலையும் நம்ம லிமிட்டட்லேயும் நம்ம நினைக்கிறது என்னென்னா இதெல்லாம் இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். ஆனால் இல்லை, கர்த்தர் சொல்கிறாரு, மோசே கிட்ட 1000 குறைகள் இருந்துச்சு, அது மோசேவே ஒத்துக்கிறாரு. ஆனால் அதெல்லாம் குறைவுகளாக இருந்தாலும் கூட கர்த்தர் உங்களை என்னை கூப்பிட்டார்னா கர்த்தர் அதையே நிறைவேற்றுவார். ஆமேன். கடைசியாக வந்து இங்கே ஒருத்தரை, அதாவது வந்து கடைசியாக என்ன சொல்கிறார் மோசே, எனக்கு யாருமே என்னால் பேசலாம் முடியாதுங்க. காட் வந்து அதாவது வந்து மோசே கிட்ட பார்கெயின் பண்ணுறாரு, நீ போ நான் இருக்கேன். அப்படி இல்லை, அப்போ வரைக்கும் மோசே வந்து இல்லைங்க என்னால் முடியாதுங்க, என்னால் வந்து பேசலாம் முடியாதுங்கன்ற. கடைசியாக கர்த்தர் என்ன சொல்கிறார், சரி உன்னோட சகோதரர் ஆரோனை யூஸ் பண்ணிக்க, அவன் வந்து உனக்காக பேசுவான்.
நம்ம லைஃப்பில் வந்து கர்த்தர் வந்து நமக்குன்னு யாரும் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு தான் கர்த்தர் சர்ச்சை வச்சுருக்கார். இங்கே ஆரோன் யாருன்னா அவர் தான் வந்து கடைசியாக ப்ரீஸ்டா லேவி இதில் வந்து கர்த்தருக்கு வந்து தூபங்கள்லாம் செஞ்சது அவங்களோட கோத்திரமும் அவர் தான் ஃபஸ்ட்டு ஹை ப்ரீஸ்ட்டுமா இருந்தார். நமக்கு வந்து உங்களுக்கு யாருமே இல்லை, எனக்கா பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒருத்தங்க ஷேர் பண்ணிக்க இது இல்லை அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு தான் கர்த்தர் சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர்ஸும் நமக்கு கொடுத்துருக்காரு. எப்படிக்கு ஒரு மோசேக்கு ஒரு ஆரோன் தேவைப்பட்டாங்களோ அந்த மாதிரி நமக்கும் இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்தும் நமக்கு ஒரு மோட்டிவேஷன், நமக்கு ஒருத்தங்க பேசணும்னா நமக்கு ஒருத்தங்க தேவை. அவங்க தான் யாருன்னா சர்ச்சில் இருக்க பாஸ்டர். ஒருவேளை உங்களுக்கு பேசணும், நமக்கு ஷேர் பண்ணிக்க அப்படின்னா நம்ம வந்து வெளிப்படையாக நம்ம பாஸ்டர்ஸ் சொன்னால் அவங்க நமக்கு நல்ல கைடன்ஸும் நல்ல அறிவையும் கொடுப்பாங்க. அதாவது வந்து நம்ம லைஃப்பில் நம்ம இந்த உலகத்தில் வாழணும்னா எல்லாருக்குமே யாராவது ஒரு மென்டர்ஸ் தேவை. நம்மளே ஏனோ தானோன்னு வாழ முடியாது. இதை நான் வந்து லைஃப்பில் ரொம்ப கற்றுக்கிட்டேன். நான் வந்து உண்மையாலுமே ஒரு கட்டத்தில் எனக்கு எல்லாம் தெரியும்னு வாழ்ந்தவங்க தான். ஆனால் ஒரு கட்டத்தில் அதனால் நான் நிறைய முட்டாள்தனமான முடிவுகளும் எடுத்திருக்கேன். ஆனால் அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டது தான் உங்ககிட்ட சொல்கிறேன். எனக்கு அதாவது கர்த்தர் எனக்கு பிளெஸ் பண்ணி நல்ல ஃபாதர் கொடுத்தாரு, நல்ல மென்டர் கொடுத்தாரு. ஆனாலும் நான் அப்படிலாம் இல்லை, அதை நான் கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து எங்கள் அப்பா கிட்ட அட்வைஸ் கேட்டு தான் என்னோடய லைஃப்பில் நிறைய முக்கியமான டிசிஷனை எடுக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி காட் வந்து மென்டர்ஸ் சர்ச்சில் பாஸ்டர்ஸாக கொடுத்துருக்காரு. நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு தேவை யார்கிட்டையாவது சொல்லணுன்னு இருந்தீங்கன்னா நீங்களே முடிவெடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி பாஸ்டர்ஸ் அவங்கம்மா கைடன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கர்த்தர் வந்து உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை நடத்துறதுக்கு நல்ல அறிவான முடிவுகள் எடுக்க உதவுவார். ஏன்னா நம்ம ஏஜுக்கும் நம்ம வாழ்க்கையை பார்த்ததுக்கு எடுக்கிற முடிவுக்கும் அவங்க வாழ்க்கையில் பார்த்ததுக்கும் அவங்க பார்த்த மக்களுக்கும் வச்சு சொல்கிற முடிவுகள் வந்து அதாவது வந்து அதை மேட்ச் பண்ணவே முடியாது. அது ரொம்ப விஸ்டமானதும் ரொம்ப அறிவுள்ளதும் தான். அதனால் நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன், நீங்களே டிசைட் பண்ணி நீங்களே எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்காம யாராவது ஒரு மென்டர் சர்ச்சில் இருக்க ஒரு பாஸ்டர்ஸ்ட்டை உங்களை கமிட் பண்ணுங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யுங்க. அதாவது இவங்க தான் அதாவது வந்து மோசஸுக்கு ஆரோன் தான் வாய். உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ரன் பண்ணுறதுக்கு ஒரு வாய் வேணும் இல்லைங்களா? அது வந்து ஒரு பாஸ்டராக இருந்தது. அவங்க வந்து உங்கள் லைஃப்பில் நல்ல அட்வைஸும் நல்ல வேத வசனம் உள்ள கைடன்ஸை கொடுப்பாங்க. அதாவது உலகத்தில் நீங்கள் யூடியூப்பில் போய் அடிச்சிங்கனாவோ சாட்ஜிபிடிங்கில் கேட்டிங்கனாவோ அது நல்ல நல்ல அட்வைஸ் எல்லாம் கொடுக்கும். ஆனால் அதெல்லாம் உண்மையாலுமே கடவுள்கிட்டருந்து வந்துதானா நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு தேவனோட ஊழியக்காரர் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக கர்த்தர்கிட்டருந்து தான் வருது. ஸோ நீங்கள் அதை வந்து கேரண்டியாக எடுத்துக்கலாம். அதனால் நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன், நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு லைஃப்குள்ளே வாழுங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் இன்னும் பெரிய சாதனைகளுக்கு உருவாகிறதுக்கு மோசேக்கு காரணம் உதவுனது யார்? உலகத்தில் ஆரோன். அதே மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பில் கர்த்தர் உங்களை கால் பண்ணியிருக்காரு, உங்களை தேர்ந்தெடுத்துக்காரு. அது மூலமாக நீங்கள் பல விஷயங்களை நீங்கள் சாதனை செய்ய போகிறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு உதவுறதுக்கும் அதுக்கு உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கும் தான் கர்த்தர் ஆரோன் மாதிரி இங்கே பாஸ்டர்ஸை வச்சுருக்காங்க. ஆமேன். கடைசியாக நான் வந்து இதை சொல்லி நான் முடிக்க ஆசைப்பட்றேன். அதாவது வந்து இந்த உலகத்தில் ஜீசஸ் ஏசு கிறிஸ்து இங்கே இருந்தப்போ நிறையா பேர் ஏசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்தாங்க. நம்ம படிச்சிருக்கோம். சில பேர் அவர் பண்ணுற மிராக்கிள்ஸ் அற்புதங்கள் செய்கிறாரு, புதுசாக இந்த மனுஷன் இருக்காரு அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் க்யூரியாசிட்டிலையும் ஒரு ஆச்சரியத்துலேயும் அபூர்வத்துலேயும் நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் கர்த்தர் அத்தனை பேர் அதாவது வந்து 5000 பேர் நம்ம படிச்சிருக்கோம்ல, 5000 பேர் இருந்தாங்க. 5000 பேருக்கு பிரெட்டு கொடுத்தாங்க அவங்க ஃபேமிலிஸ். அதாவது 7000 பேர் மேலே 10,000 பேர் கிட்ட வந்து அவரை வந்து டெய்லி பேசிஸில் டெய்லியுமே அவரை கூட்டமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் அதில் வந்து ஒரு 12 பேரை தான் கூப்பிட்டாரு இல்லைங்களா? கர்த்தர் தேர்ந்தெடுத்தது ஒரு 12 சீஷர்கள். அந்த மாதிரி 1000 பேர் கோடி பேர் உலகத்தில் இருக்காங்க. ஆனால் கர்த்தர் வந்து உங்களே தான் அந்த 12 பேர் வந்து 1000 பேரில் வந்து ஸ்பெஷல். நீங்களும் அதே மாதிரி தான், நீங்களும் ஸ்பெஷல். ஏன்னா கர்த்தர் அவர் இந்த பூமியை விட்டு போகும்போது அந்த 12 பேரை நம்பி தான் போனார். அதே மாதிரி உங்களையும் கர்த்தர் வந்து ஸ்பெஷலாக எதுக்கு கூப்பிட்னான்னா காட் வந்து உங்களைய நம்புகிறார். ஏன்னா கர்த்தர் வந்து உங்களைய நான் என்னால் செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த இந்த 12 பேர் செய்வாங்கன்னு தேவன் நம்பினார். அதே மாதிரி கர்த்தர் பல விஷயங்கள் மோசே மாதிரி பல அற்புதங்கள் இந்த உலகத்துக்கு செய்யணும்னா நீங்கள் செய்வீங்கன்னு கர்த்தர் நம்புகிறாரு. கர்த்தர் வந்து உங்களைய ஃபெய்த்ஃபுல்லாக அதாவது நீங்கள் உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரன்னு நினைக்கிறதுனால தான் கர்த்தர் உங்களைய தேர்ந்தெடுத்தாரு. கர்த்தர் உங்ககிட்ட இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்கிறார்.
உங்கள் லைஃப்பில் நீங்கள் பெரிய விஷயங்களை சாதிக்கிறது எதுக்குன்னா, வசனம் சொல்லுது, நீங்கள் அந்த விஷயங்களை உலகத்துக்கு சொல்கிறதுக்கு. அந்த வசனத்தை வீட்டில் போய் படித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஏன் சூஸ் பண்ணார்னா, கர்த்தர் உங்கள் மூலமாக பல எக்ஸலண்ட்டான விஷயங்களை செய்வார். அந்த எக்ஸலண்ட்டான விஷயங்கள் உலகத்தில் இருக்கவங்க பார்ப்பாங்க. அப்போ தெரியும் கர்த்தர் யார், தேவன் உண்மையான தேவன் யாருன்னு. ஆமேன். அதுதான் உங்கள் மூலமாக அவர் செய்யணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா நீங்கள் உண்மை உள்ளவங்கன்னு கர்த்தர் அழைக்கிறாரு. அவர் செய்யறதுக்கு நீங்கள் தான் பெஸ்ட்டாக நினைக்கிறாரு. அதனால தான் கர்த்தர் உங்களைய சூஸ் பண்ணார். நான் கடைசி என்ன சொல்லி முடிக்கணும், இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் எனக்கு யாரும் இல்லை, என்னோடய ப்ராப்ளம்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, என்னால் பண்ண முடியுமா, நான் சூஸ் பண்ணாலும் என் லைஃப் இன்னும் இருட்டாக தான் இருக்குது, அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா, கஷ்டத்துலேயும் பாரத்துலேயும் வாழ்க்கை சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் நினச்சிக்கோங்க, ஒருத்தர் உங்கள் கூட இருக்கார். அவர் இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு தான் உங்களைய அழைச்சார். அது மட்டும் இல்லை, அழைச்சது மட்டும் இல்லை, அவர் சொல்கிறாரு, இந்த சூழ்நிலை மோசே மாதிரி, இந்த இடம் உன்னோட ஃபைனல் இடம், முடிவு கிடையாது, இதை விட பெஸ்ட்டான விஷயங்கள் நான் உன்னைய வச்சு தான் செய்ய போகிறேன். உங்கள் லைஃப்பில் நீங்கள் பெஸ்ட்டான விஷயம் பார்க்கலைன்னா இனிமேல் தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு நான் உற்சாகப்படுத்துகிறேன், விசுவாசிங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. 99 விட ஒரு ஆள் நீங்கள் ஸ்பெஷல், 1000 கணக்கில் விட அந்த 12 பேர் ஸ்பெஷல். அதே மாதிரி நீங்களும் ஸ்பெஷல். கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு. அதே மாதிரி மோசே மாதிரி, அந்த சீஷர்கள் மாதிரி எக்ஸலண்ட்டான விஷயங்கள் நீங்கள் தேவனுக்கு செய்ய போகிறீங்க. நானும் பார்க்க போகிறேன், நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க. கர்த்தர் உங்களை குறித்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.